வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். நாம் தினந்தோறும் புதிய வீடு கட்டுவதற்குரிய டிப்ஸுகளை தினமும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பார்த்துட்ருக்குறோம். இந்த ஒரு 14 நாட்களாக 2026 வீடு கட்டுவதற்கு புதிய தினமும் ஒரு டிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலேருந்து நம்ம வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து தொடர்ச்சியாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். எல்லா வீடியோவும் கண்டினியூ வந்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேஸ்மெண்ட் ஹைட்டு எவ்வளவு உயரம் வைக்கலாம் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தினமும் நாங்கள் போடுகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேஸ்மெண்ட் ஹைட்டு எவ்வளவு உயரம் வைக்கலாம் அப்படிங்கிறதை நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ பொதுவாக நம்ம இருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறணும். வீடுகளுக்குள்ள நடுவில் இருக்குமா, இல்லையா தனியாக முத நம்ம தான் ஒரு பிளாட்டில் வீடு கட்டுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கடுத்து நம்ம இருக்கிற இடம் பள்ளமான பகுதியா இல்லை மேடான பகுதியா, ரோடு மெயின் ரோடு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த ரோட்லேருந்து நம்மளுடைய பிளாட் எவ்வளோ பள்ளத்தில் இருக்குது அல்லது எவ்வளோ மேட்டில் இருக்குது, இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு தீர்மானம் பண்ண முடியும் எவ்வளோ உயரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெருவுக்குள்ளே இருக்குது, உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா தெருவுக்குள்ளே ஏற்கனவே ரோடெல்லாம் போட்டு கல்லெல்லாம் பதிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பக்கத்தில் 2 சைடும் வீடு இருக்கும். நடுவில் உங்களுடைய இடம் காலி இடம் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பேஸ்மெண்ட்டம் உயரம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து அதிலிருந்து ஒரு 1/2 அடி மட்டும் உயரம் ஹைட் ஏற்றிக்கிடலாம். ரொம்பையும் மேலே ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ரோடு இருக்குது, பக்கத்தில் வீடு இருக்குது. அப்போ அதுக்கு அதிகமாக ரோடு உயரம் ஏற போகிறதில்ல, பக்கத்தில் இருக்கிற வீடினுடைய உயரமும் மேலே ஏற போகிறது கிடையாது. அப்போ ஒரு பக்கத்தை விட ஒரு 1/2 அடி உயரம் உங்களுடைய வீடு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் ரோடு இருந்துச்சு அப்படின்னா. இல்லை நான் புதுசாக ஒரு இடத்துல கட்ட போகிறேன், புதுசாக ஒரு பிளாட் போட்டிருப்பாங்க, அதில் ஒரு இடத்த வாங்கி அதில் கட்ட போகிறேன் அப்படின்னா பக்கத்தில் ரோடு இருக்கும். நமக்கு தார் ரோடு எவ்வளவு அருகில் இருக்குது, அதிலிருந்து ஒரு 2 அடி உயரமாவது நம்மளுடைய பேஸ்மெண்ட்டத்தினுடைய உயரம் கண்டிப்பாக இருக்கணும். அது நம்ம பெல்ட்டு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த வீடியோவில் பெல்ட்டு பற்றி அடுத்த வீடியோவில் சொல்லுவேன், பேஸ்மெண்ட் பெல்ட்டை பற்றி. அப்போ அந்த பெல்ட்டோடு சேர்த்து வரும்போது ரோட்லேருந்து ஒரு 2 அடி உயரமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் ரோடு உயரம் ஏறினாலும் நம்மளுடைய பேஸ்மெண்ட்டை எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் முடிஞ்சிடும். இப்போ இங்கே விருதுநகரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் டவுனுக்குள்ளே இப்போ ரோடு போட்டு நிறையா வீடுகள் ரொம்ப பள்ளத்தில் போயிடுச்சு. அவங்க திரும்ப தளத்தை மேலே ஏற்றினாலுமே மேலே சீலிங் தட்ட ஆரம்பிக்கும். அப்போ அதனுடைய வேலைகள் எல்லாமே வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. செலவினங்கள் தான் ரொம்ப வந்துட்டுருக்கோம். செலவு பண்ணாலும் அதை திரும்ப நம்ம சரி செய்ய முடியாது. அதனால் பேஸ்மெண்ட்டு உயரத்தை தீர்மானம் பண்ணுவது நீங்கள் கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, ஹைட்டு ஏற்றி போடுங்க. இப்போ புதுசாக ஒரு இடத்துல நீங்கள் வீடு கட்ட போகிறேன், குறைஞ்சது ஒரு 5 படியாவது மேலே ஏறி போகிற மாதிரி வச்சிங்கன்னா தான் ஃபியூச்சரில் ரோடு வந்தாலும் ஒரு 2 படி மூடினாலும் ஒரு 3 படியாவது நமக்கு ஏறி போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் இப்போதைக்கு செலவை குறைக்கணும் அப்படி சொல்லி ஹைட்டை குறைச்சிட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்க பேஸ்மெண்ட்டத்தை உயரத்தை ஏற்றிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வீடு பள்ளமாயிரும். ஒரு மழை தண்ணி தேங்கும் போது உங்களுடைய வீட்டு முன்னாடி தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் பேஸ்மெண்ட் உயரம் நான் சொன்னது மாதிரி சூஸ் பண்ணி இடத்தை பார்த்து, ரோட்டுக்கு கீழே பள்ளமாக இருந்துச்சுன்னா ரோட்டுக்கு மேலே ஒரு 2 அடி உயரம் வர்ற மாதிரி வச்சுருங்க. பக்கத்தில் வீடுகள் இருந்துச்சுன்னா அவங்க வீடை விட ஒரு 1/2 அடி மட்டும் உயரம் ஏற்றி பேஸ்மெண்ட்டை முடிவு பண்ணுங்கள். இது பெல்ட்டு வரைக்கும், பெல்ட்டு ஒரு 1/2 அடி வரும் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து 2 அடி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இது நம்ம திரும்ப செய்கிற வேலை கிடையாது. இது ஒரு தடவை தான். பேஸ்மெண்ட்டத்தோட உயரம் ஒரு தடவை தான் நம்ம செய்ய முடியும். திரும்ப செய்கிற வேலை கிடையாது. அடுத்து நம்ம ஹைட்டு ஏற்றணும்னு நினச்சாலும் முடியாது. அடுத்து நீங்கள் ஃபியூச்சரில் நான் 1 அடி ஏற்றிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீலிங்குடைய உயரம் குறைஞ்சு போகும், லாப்டிலுடைய உயரமும் குறைஞ்சு போகும். ஓகே, இந்த தகவல் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு இதை குறித்து இது சம்மந்தமாக வேறு எதுவும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் பெல்ட்டை குறித்து தான் அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது தொடர்ச்சியாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.